மே மாத ராசி பலன். ஸோ நிறைய டிரான்சிஷனை வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. அதோடைய காம்போ ப்ரிடிக்ஷனும் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம மே மாதம் நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, மற்ற டிரான்சிஷனை பேஸ் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கிளியராக டீட்டெயிலாக பார்ப்போம். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்மளுது. ஸோ அதை மட்டும் சரியாக பயன்படுத்துங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா மாதமும் தொடர்ந்து வீடியோஸ் கொடுக்குறேன். ஸோ 3 months புதுசாக பார்க்குறவங்க ஒரு 3 months அப்சர்வ் பண்ணிங்கன்னா டீட்டெயிலாக புரியும். உங்கள் ராசி மட்டும் பார்க்காதீங்க, உங்கள் லக்னத்துக்கும் நான் அதை ராசியாக தான் கொடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து பாருங்கள். உங்கள் பர்த் சார்ட்டையும் ஒரு தடவையாவது செக் பண்ணிங்க. என்ன தசாபுதி நடக்குது, உங்களோட பிளானட்டரி பொசிஷன் என்ன, அது எப்படி உங்களுக்கு ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கு தான் நான் நிறைய லேர்ன் ஆஸ்ட்ரோன்ற சப்ஜெக்டையும் எடுத்திருக்கேன். அதுவும் யூடியூப்லேயே நம்ம சேனல்லேயே இருக்குது. நியூமராலஜி வீடியோஸும் பண்ணியிருக்கோம். வாஸ்து வீடு பார்க்குறவங்க, புதுசாக வீடு வாங்குறவங்க, பிளாட் வாங்கி கட்டுறவங்க எல்லாருக்குமே வாஸ்து ரெஃபரன்ஸும் கொடுத்துருக்கேன். ஜெமாலஜியும் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். நிறைய சர்வீஸும் சைட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சரியாக பயன்படுத்திங்க. இப்போ நம்ம மே மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். மிதுன ராசி. மிதுனம் வந்து தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த அஷ்டம சனிலாம் முடிஞ்சு இப்போ டிரான்சிஷன்லாம் இன்னும் அடுத்தடுத்து அட்வான்ஸாக போயிட்டே இருக்குது. சனி 10th ஹவுஸில் பொசிஷன் எடுத்திருக்கு. இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து புதனுடைய டிரான்சிட் 2 முறை இருக்குது. ஒன்று வந்து மேஷத்துக்கு வந்துடும். மீனம்லேருந்து மேஷம் 6th மேலே பொசிஷன் எடுத்துருவார். மறுபடியும் மேஷம் டு ரிஷபமும் மறுபடியும் ஒரு இடம் வரும். அவர் எங்கே போனாலும் கவலை இல்லை. ஒருத்தரை பற்றி நம்ம கவலையே பட தேவையில்லாம். அவர் யாருன்னா அவர் தான் புதன். ஏன்னா புதன்னா புத்தி. புத்தி உள்ள மனிதனுக்கு எங்கே போனாலும் வெற்றிகள் உண்டு. புத்தி உள்ள மனிதன் எங்கே போனாலும் மரியாதை உண்டு. ஒரு அறிவுடைய மனிதன் எங்கே சென்றாலும் அந்த கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி தான் புதன். புதன் வித்யாகாரகன், புதன் புத்தி, புதன் நாவன்மை, புதன் வந்து சக்திசாலி, புதன் வந்து சமயோஜித புத்தி உடையவன். அந்த மாதிரி ஒரு கிரகத்துடைய ஆதிக்கத்தில் பிறக்கிற மிதுன ராசி புதனுடைய டிரான்சிட் எங்கே நடந்தாலுமே அதோட அட்வான்டேஜ் அது கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் டிரான்சிஷன்லாம் எப்படி இருக்குது? ஜென்மத்தில் வந்து குரு வந்துருவார். எப்படியும் நெருங்கிட்டார் உங்களுக்கு. அதாவது மே மாதத்தில் வந்து அந்த முதல் 15 நாட்களே வந்து குரு கிட்டத்தட்ட அவருடைய பார்வையை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆக்டிவேஷனுக்கு ரெடி ஆயிடுறாரு அர்த்தம். இப்போ ஒரு வீடு வந்து நம்ம கிரகப்பிரவேசம் செய்கிறோம் அப்படின்னா அப்பப்போ அன்றைக்கா போய்ட்டு நம்ம வந்து ஒரு வாசக்காலை வைப்போம், அன்றைக்கா ஒரு ஜன்னல் வைப்போம், கிடையாது. முன்னாடியே எல்லாம் ரெடியாக இருக்கும். நம்ம போய் ஒரு ஓப்பனிங் செரமனி மாதிரி பண்ணுவோம். அது மாதிரி தான் இது. ஸோ குரு அது உள்ளே வரப்போறார், மிதுனத்துக்குள்ளே வரப்போறார் அப்படின்னா முன்னாடியே அவர் ரெடி பண்ண போகிறாருன்னு அர்த்தம். நிறைய பேர் சொல்லுவாங்க ஜென்ம குரு வந்து ஒரு வனவாசம், ஒரு வனம் அப்படிங்கிறது ஒரு பொது கருத்து. பொதுவாக ஜென்ம குரு என்பது ஒரு வனவாசம், ஒரு வனம் பொது கருத்து. பட் மிதுனத்தில் வந்து குரு வர்றது வந்து அந்த பொது கருத்துக்கு ஒப்பிட்டால் அது ஒத்து போகுமா நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது மிதுனத்துக்கு அவர் கேந்திராதிபதி, லார்ட் ஆஃப் 7 and 10, அவர் ஃபர்ஸ்ட் ஹவுஸில் வராருன்னு சொன்னோம்னா அவரோட பார்வை எங்கே விழுதுன்னு பாருங்கள். 7th ஹவுஸில் விழும், கூட்டாளி, பார்ட்னர்ஷிப். அடுத்து அவர் வந்து லார்ட் ஆஃப் 10, 10 கூடியவன், தொழில். சந்திரன் மிதுனத்தில் இருக்குது. சந்திரன் மேலே குரு பொசிஷன் எடுக்கிறார். சந்திரனை போய் அவர் ப்ரெஷர் கொடுப்பாருன்னு அர்த்தம். சந்திரன் மனசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் போய் குருலாம் என்ன தெரியுமா, உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள ஒரு பிளானெட் வந்து சந்திரன் மேலே போய் பொசிஷன் எடுத்ததுன்னா உங்கள் மைண்ட் இருக்கு இல்லையா, உங்கள் மைண்ட், உங்கள் மனசில் வந்து ஒரு 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 பாசிட்டிவ் எனர்ஜியை போய் அப்படி ஸ்பார்க் மாதிரி அப்படியே தூண்டிக்கிட்டே இருக்கும். இதை பண்ணு, அதை பண்ணு, இதை ட்ரை பண்ணு, அதை ட்ரை பண்ணு, விடாத, முயற்சி எடுத்துரு, ஜெயிச்சிரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துட்டே இருக்கும். அதுதான் நமக்கு தேவையே, நமக்கு லைஃப்பில் தேவையே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி. திடீர்னு ஒருத்தர் கால் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறாரு, உங்களுக்கு இது நடக்க போகுது, உனக்கு இது கிளிக் ஆகிடும், நீ டேலண்டடு, உனக்கு இது நடந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவாக செய்தி சொல்கிறேன். எப்படி இருக்கும்? காலையில் நீங்கள் வெளியே போகிறீங்க, ஒரு குட் விஷஸ் ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு ஃபோன் பண்ணி ஒருத்தவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறாரு. அதுதான் இந்த மிதுனத்துக்கு இந்த குரு வந்து உள்ளே வர ஒரு நேரத்துடைய ஒரு ஆக்டிவேஷன். நீங்களும் அதை வந்து பயன்படுத்திக்கணும். மிதுனமா சரி, அப்போ நம்ம இது வரைக்கும் வந்து ஒரு டவுட் மைண்ட் இருந்தது, நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, இது ஓகேவா இல்லையா, இது வந்து அக்செப்ட் பண்ணலாமா இல்லை வேண்டாமா, எப்படி பண்ணலாம், ஒரு மாதிரி ஒரு ஆசிலேஷன். மைண்ட் வந்து அப்படியே டூ அண்ட் ஃப்ரோவில் போயிட்டே இருக்குது. பட் இந்த முறை வந்து அந்த குரு வரும்போது நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் பாயிண்டில் எஸ் ஐ வில், ஐ கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ரிசல்ட்ஸை கொடுத்துரும். அது வந்து இந்த முறை வந்து ஒரு பாசிட்டிவாக நான் வந்து பார்க்குறேன் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும். மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சுக்கிரன் 10th ஹவுஸில் சனியோடு இருக்கிறது பயங்கரமான ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு கெரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்பில். இதை விட்டால் வந்து இந்த மாதத்தை விட்டால் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தேடுறவங்க, ஐ எம் சர்ச்சிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஐ எம் சர்ச்சிங் ஃபார் அ சேஞ்ச், எனக்கு ஒரு மாற்றம் வேணும், எனக்கு ஒரு ஜாபில் சேஞ்ச் வேணும், மைக்ரேஷன் வேணும், எனக்கு வந்து ஒரு 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 எக்ஸாமை வந்து நான் வந்து எழுதி கிளியர் பண்ணி நான் வந்து வேறு ஒரு கண்ட்ரியில் போய் படிக்க போகிறேன், நான் மைக்ரேட் பண்ணணும், ஒரு ஜாபுக்காக மைக்ரேட் பண்ண போகிறேன், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறேன், ஒரு வெஹிக்கிள் வாங்க போகிறேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து ரிலேட்டட் டு யுவர் கரியர், ரிலேட்டட் டு யுவர் அசட்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டி ஆர் வெஹிக்கிள், அது மாதிரி விஷயம் இருக்குது அப்படின்னா
மே மந்த் வந்து மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் மந்த் இது. நிறைய பேருக்கு வீடு டக்குன்னு அமைஞ்சிரும். டக்குன்னு அப்படி ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருப்பீங்க, வீடு பார்த்துட்டு இருக்கேன், வீடு தேடிட்டு இருக்கேன், வீடே அமையல, ப்ராப்பர்ட்டியே அமையல, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், எதையுமே திருப்தி இல்லை, அதிருப்தியாக இருக்குது. சுக்கிரன் எங்கே இருக்கார் பாருங்கள், 10ல் இருக்கார், எக்ஸால்ட்டு. அவர் பார்வை 4ல் விழுது, சுக்கிரன் பார்வை 4, சனி பார்வை 4. நீண்ட நாள் தடைகள், நீண்ட நாள் போராட்டம், நீண்ட நாளாக நடக்கலை. கேது உங்களுக்கு டிரான்சிட் ஆகிடுறாரு, உங்களுக்கு 4th ஹவுஸ்லேருந்து மூவ் பண்ணுறாரு உங்களுக்கு. அப்போ என்ன நடக்குது, நடக்காத விஷயங்களை நடக்க வைக்கிற சுக்கிரன் பார்வை விழுந்துடும். குரு வந்து கேந்திராதிபதி உங்களுக்கு ஸ்கொயரில் வராரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 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 கிளியரான கால்குலேஷன் அது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து மிதுனத்தில் நம்ம பார்க்குறது என்னென்னா திருமண விஷயங்கள். 7th ஹவுஸ் பாக்ஸ் கிளியர், அங்கேயும் குரு பார்வை வருது. ஸோ திருமணம் வந்து யாரெல்லாம் வந்து மனசில் வந்து நான் இப்போ வந்து சில பேர் செல்ஃபாகவே ஒரு தடையாக இருப்பாங்க. எனக்கு கல்யாணம் வேணாம், எனக்கு இப்போ வேணாம், நான் வந்து படித்து முடிச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் வந்து நல்ல வேலையில் வந்து தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் வந்து நல்ல ஜாபில், நல்ல ஒரு இன்கமில், நல்ல ஒரு இதில் வந்து ஸ்டேட்டஸில் வந்து தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் வந்து சமயத்துக்கு ஒத்து போகுமான்னு கேட்டிங்கன்னா, அந்தந்த வயசுக்கு ஒரு வாழ்க்கை தான் வாழ்க்கைன்றது தான் சரின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம வந்து இதை செஞ்சால் தான் அது பண்ணுவேன், அதை செஞ்சால் தான் இதை பண்ணுவேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்தந்த வயசுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. நம்ம எல்லாத்தையும் சம்பாதிச்ச பிறகு தான் சந்தோஷமாக அனுபவிப்போம்னு நினச்சி நம்ம ஒரு காலத்தில் வெயிட் பண்ணோம்னா அது ஒரு 60 வயசு ஆகிடுச்சுன்னா ஹெல்த் இருக்குமா நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்படி நான் வந்து பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு திருமணத்துக்கு ஒரு வயதில் இருக்கீங்க, ஒரு பிளானில் இருக்கீங்க, உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, இல்லை அவங்க ஒரு சஜஷன் தராங்கன்னா நீங்கள் உங்கள் தசாபுத்தி மட்டும் கரெக்டாக மேட்ச் பண்ணி பார்த்துட்டு ஓகே இது கரெக்டாக இருக்குது, ஹாரோஸ்கோப்லேயும் க்ளீனாக இருக்குது, 7th ஹவுஸ் 8th ஹவுஸ் க்ளீனாக இருக்குது, 2nd ஹவுஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது, 5th ஹவுஸில் தோஷமே இல்லை, நெகட்டிவ் பிளான்ஸில் கன்ஜெக்ஷன் கிடையாது, பார்வெல்லாம் அருமையாக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அந்த சான்ஸ் நீங்கள் எடுத்துக்கலான்றது நான் சொல்கிறேன். அப்போ அது வந்து உங்களுக்கு வந்து இந்த முறை இந்த மிதுனத்துக்கு ரொம்ப ஃபேவராக வரும் மேரேஜ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் மிதுனம் எப்பவுமே வந்து ஒரு 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 இண்டிபெண்ட்டாக நிறைய விமன்ஸ் நான் பார்த்துருக்கேன். இண்டிபெண்டாக ஏதாவது பண்ணுவாங்க, ஒரு சின்னதாவது ஒரு பிஸ்னஸ் ட்ரை பண்ணுவாங்க, ஒரு சின்னதாவது ஒரு ஷாப் நடத்துவாங்க, ஏதாவது ஒரு குரூப்பில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. இது வந்து மிதுனத்துடைய ஆக்டிவேஷன் அந்த மாதிரி. ஸோ இந்த முறை வந்து அந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி அண்ட் ஆக்டிவேஷன்லாம் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுற விஷயங்கள்லாம் நல்ல பெரிய ஒரு க்ரௌடு கிடைக்கும், நிறைய பேருடைய பாராட்டு கிடைக்கும், நல்லா பாசிட்டிவாக நிறைய விஷயம் வந்து ஃபீட்பேக் கொடுப்பாங்க, உங்களை வந்து வெல்கம் பண்ணுவாங்க, உங்களை வந்து அவங்க வந்து என்டர்டெயின் பண்ண ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக நினைப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஃபேவராக மாறிட்டு வருது. அதுவும் வந்து பெண்களுக்கு குறிப்பாக அந்த மாதிரி ஒரு திருப்திகரமான சூழ்நிலையை கொடுக்குது. ஏன்னா மிதுனம் வந்து எதுலேயுமே ஒரு திருப்தி அடையாத ஒரு ராசி. ஸோ அவ்வளோ சீக்கிரம் எதுலேயும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. ஆனால் இந்த முறை அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு மனதை திருப்திப்படுத்தக்கூடிய நேரம் நெருங்கிட்டு வருது. ஸோ மேரேஜை பற்றியும் சொல்லிட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிதுனம் ஆர்வம் இருந்தால் புலி மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கிறது, அப்படியே இன்னும்ட்டு அப்படியே ஒரு புலி மாதிரி ஒரு வேட்டை மாதிரி. அது ஆர்வமே போயிடுச்சுன்னு சொன்னோம்னா அப்படியே டார்டாய்ஸ் மாதிரி தூங்க வேண்டியது தான், கம்முன்னு தூங்க வேண்டியது தான். சைலண்ட்டாக இருக்குது, ஸ்லோ மூமெண்ட், வெரி ஸ்லோ மூமெண்ட். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து தியரட்டிக்கல் சப்ஜெக்டை விட ப்ராக்டிக்கல் சப்ஜெக்டை வந்து ரொம்ப விரும்பக்கூடியவங்க. சும்மா கதையாக ஏதாவது வந்து சொல்லிட்டே இருந்தாங்கன்னா அதெல்லாம் கவனிக்கிறதுல ஆர்வம் குறையும். பட் ப்ராக்டிக்கலாக அதே விஷயத்தை வந்து அப்ளை பண்ணி காமிக்கும் போது அதில் வந்து ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து நடைமுறையில் வாழ்க்கையை வந்து அனுபவ அறிவிலேருந்து கற்றுக்கக்கூடிய ஒரு ராசி தன்மை. ஸோ அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் மாணவர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுவும் ரொம்ப ஒரு ஃபேவராக தான் நான் பார்க்குறேன். அப்புறம் ஹெல்த்தை பற்றி யோசிச்சு பார்த்தேன், என்ன ஏதாவது பாதிக்குமான்னு சொல்லிட்டு. கேது வந்து டிரான்சிட் நடக்குது இந்த மாதம். மே மாதம் வந்து கேது டிரான்சிட் நடக்கிறதுனால ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைலாம் வெளியே போக போகுது. சில பேருக்கு வாயு தொந்தரவு நிறைய மிதுனத்துக்கு கொடுத்துரும். மிதுனம்னாலே வாத உடம்பு, பாடி டைப்பே வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பாங்க, இல்லைனா ஒரு மாதிரி ஒரு மீடியம் வெயிட்டில் தான் இருப்பாங்க மிதுனத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் காற்று தொந்தரவு இருக்கும், வயிற்றில் இருக்கும். சில பேருக்கு பிடிப்புன்னு சொல்லுவாங்க, வாயு பிடிப்புன்னு சொல்கிறது, சில பேருக்கு ஸ்கின் அலர்ஜி சொல்கிறது, நியூரோ சிஸ்டமில் வந்து நிறைய இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணலாம் மிதுனத்துக்கு உண்டு டிஃபால்ட்டாக. ஸோ அதெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும், அதுக்கு சரியான மருந்து கிடைக்கும். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இயற்கையான உணவும் இயற்கையான மருத்துவம் கையாளுறது ரொம்ப நல்லது. ஏன்னா காற்று ராசி ப்ளஸ் வந்து ஜெமினி, அதாவது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நல்ல சுவாசம் தான் உங்களுக்கு வந்து நோயிலேயே எல்லாத்தையும் குணப்படுத்தும். நல்ல ஒரு மலர்களுடைய நறுமணம், நல்ல ஒரு இலைகளுடைய நறுமணம், இந்த கஷாயம்னு சொல்கிறோம் இல்லையா, கஷாயம் மாதிரி குடிக்கிறது, சூப் மாதிரி செய்கிறது, இந்த மாதிரி ஏதாவது வந்து நீரில் வந்து கொதிக்க வச்சு அதை வந்து வேப்பரைஸ் ஆகிற மாதிரி வச்சு அதுலேருந்து ஒரு ஆவி பிடிக்கிற மாதிரி, இல்லைனா நல்ல ஒரு வாசனையோடு அதை வந்து ஒரு நீராவியாக ஒரு நீராக அப்படியே அருந்துகிற மாதிரி, அந்த மாதிரிலாம் இருந்தால் மிதுனத்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் இயற்கை மூலிகை சம்பந்தப்பட்ட
விஷயங்களுக்கு வந்து பொருத்தமான ஒரு ராசி வந்து மிதுனம். ஸோ என்னென்ன ஹெல்த் இஷ்யூ இருக்கோ அதெல்லாம் சால்வ் ஆகும். மே மாதம்லாம் நல்ல டைம் தான் உங்களுக்கு அது. சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்தேன். ஒரு ஒரு மிதுனத்துக்கு இந்த முறை இடையூறு எங்கேயாவது இருக்கா? ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது நோய்கள், ஏதாவது வருத்தம், ஏதாவது மனக்கசப்பு, மன கஷ்டம் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. ரூட்டு கிளியராக இருக்குது. செய்கிற முயற்சி வெற்றி அடையும். மிதுனம் மே மாதம் ஒரு நல்ல மாதமாக என் கண்ணுக்கு தெரியுது. ஸோ நீங்களும் உங்கள் முயற்சியை சரியாக பண்ணுங்கள். ரிசல்ட்ஸ் கிடைக்கும் நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன் தான். ஒரு பொது பலனே நிறைய பொருந்தும், உங்களுக்கு பொருந்தாமல் இருக்காது, கண்டிப்பாக பொருந்தும். வெறும் ராசி அடிப்படையில் எடுத்தாலே அந்த எமோஷன்ஸ், அந்த மைண்ட் செட்லாம் எப்படி இருக்குன்றது கிளியராக பொருந்தும். இன்னும் உங்களுடைய லக்னத்தை மேட்ச் பண்ணி 2 வீடியோவாக நீங்கள் மேட்ச் பண்ணும்போது எக்ஸாக்டாக பொருந்தணும். நான் நிறைய வீடியோ சொல்லிட்டேன், புதுசாக பார்க்கணுன்னு சொல்கிறேன். லக்னம் என்பது உங்களுடைய விதி. அதை பேஸ் பண்ணி தான் தசாபுத்தி வேலை செய்யும். லக்னத்தை பேஸ் பண்ணி தான் பிளானட்டரி பொசிஷனோட காம்பினேஷன் எடுப்போம். ராசி என்பது உங்கள் மனசு என்பது உங்கள் எமோஷன் என்பது உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் ஆக்ஷனில் கொண்டு வரக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாம் அந்த எமோஷனில் தான் கொடுக்கும். அண்ட் ராசி என்பது தான் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸிக்யூஷன் பாயிண்ட்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எல்லா நடைமுறை வாழ்க்கையும் நம்ம ராசி மூலியமாக தான் அனுபவிப்போம். ஆனால் லக்னம் என்பது தான் அது நிச்சயிக்கப்பட்ட விதி என்னன்றதை காமிக்கும். ஸோ இந்த புரிதலோடு நீங்கள் வந்து இந்த ஆஸ்ட்ராலஜியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 3 to 4 months பார்த்தா தான் ஒரு அப்சர்வேஷன் கிளியராக புரியும். என்ன நடக்குது, நமக்கு என்ன மேட்ச் ஆகுது, என்ன பண்ண போகிறோன்னு தெரியும். அதோட மெயினாக நான் எல்லாருக்கும் சொல்கிறது, அந்த தசாபுக்தி என்னத்தை கிளியராக பண்ணுங்கள். அவுட் ஆஃப் 9 சனி தசையா, குரு தசையா, ராகு கேது தசையா, என்ன தசை நடக்குதுன்னு கிளியராக அப்சர்வ் பண்ணி அதை அந்த கிராஃபை கரெக்டாக பாருங்கள். அந்த பர்டிகுலர் பிளானட், அந்த தசா நடத்தக்கூடிய பர்டிகுலர் பிளானட் வந்து ஹாரோஸ்கோப்பில் வந்து சரியாக இருக்கா, அது நல்ல பொசிஷனில் இருக்கா, அதிலிருந்து பிளானட்ஸ்லாம் எப்படி பொசிஷனாக இருக்குது, அது என்ன ரிசல்ட்டை கொடுக்க போகுதுன்றதை பாருங்கள். இதில் வந்து கிளாக் வைஸ் மோஷன், ஆன்டி கிளாக் வைஸ் மோஷன் இருக்குது, வக்ரகதி இருக்குது, ஷட்பல ஸ்கோர் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தா தான் ஒரு புரிதலுக்கு நீங்கள் வர முடியும். ஸோ தெளிவாக அது என்னன்றதை நீங்கள் பாருங்கள். அடுத்தது நான் சொல்ல விரும்புறது உங்களுக்கு என்னென்னா, ஹாரோஸ்கோப்புடைய சப்போர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் நான் படிக்கிறேன், கமெண்ட்ஸில் படிச்சு தான் இருக்கேன். ஸோ ஜெனினாக உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் கேட்டாங்க, இப்போ கூட ரீசனாக ஒரு கமெண்ட் பார்த்தேன் நான், இது வந்து இந்தியாவில் இருக்கவங்களுக்கு தான் வேலை செய்யுமா, வெளிநாட்டில் இருக்கவங்களாம் எல்லாம் பார்க்கறதுல நல்லா இருக்காங்க. நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, சூரியனை பேஸ் பண்ணி தான் மற்ற கோளோட நகர்வு இருக்கும். சன்னோட லைட்டு தான் வந்து நீங்கள் வந்து ஐ திங்க் என்னுடைய இது தப்பு இல்லைன்னா நான் சொல்கிறேன், சூரியன்லேருந்து ஒளி வந்து ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ரீச் ஆகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8 minutes, 12 minutes, 10 minutes, 3 minutesலாம் ரீச் ஆகும். ஸோ அந்த சூரியனை ஒளியை உள் வாங்கி தான் இதெல்லாம் ஆக்டிவாக உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை கொடுக்க போகுது. அதுலேருந்து தான் சந்திரன், அதோட இன்னும் ஒரு சின்ன பகுதி அதான் எமோஷனை கொடுக்குது. ஸோ இப்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, சூரியன்னா சூரியனா ரூலர்னு அர்த்தம். இப்போ நம்ம நாட்டுடைய சட்டம் இன்னொரு நாட்டில் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அந்த நாட்டுடைய சட்டம் நம்ம நாட்டில் இருக்குமானா இருக்காது. எல்லா கண்ட்ரிக்கும் ஒரே மாதிரி யூனிவர்சல் லாவானா இருக்காது. ஒரு நாட்டுக்கு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை யார் கொண்டு வராங்க? ஒரு ராஜா கொண்டு வரார். ராஜானா அந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு அதிபர். அப்போது ஒரு கிங்குன்னு நம்ம சொல்கிறோம், இல்லை ஒரு அதிபர்னு சொல்கிறோம், இல்லை பிரசிடென்ட்னு சொல்கிறோம், இல்லை பிரைம் மினிஸ்டர்னு சொல்கிறோம். ஸோ அவங்க கிட்ட தான் அந்த பவர் இருக்குது. அப்போ அந்த சட்டத்தை அவங்க கொண்டு வரும்போது அதுக்கு உட்பட்டு தான் அந்த மனிதர்கள் வந்து ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியும். அதே மாதிரி தான் நீங்கள் இந்த அஸ்ட்ராலஜிங்கிறது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஏன் வித்தியாசப்படுதுன்னா இதான் ரீசன். அந்த நாட்டுக்கு உட்பட்ட ஒரு திட்டங்களுக்கு அந்த பிளானட்டோட ஆக்டிவேஷன் கொடுத்துட்டே இருக்கும் ரிசல்ட்ஸை. ஸோ இதெல்லாம் நான் ஒரு ரொம்ப பெரிய விஷயமாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. பட் நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். அடுத்த விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப். யாருமே உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை நிறைய பேர் பார்க்குறது இல்லை. பிளானட்டரி பொசிஷனை ரீட் பண்ணுங்கள். பிளானட்டரி பொசிஷன் அப்படின்னா என்னென்னா 12 ஹவுசஸ் இருக்குது. அந்த 12 ராசி கட்டம் என்பது வந்து மேஷம் முதல் மீனம் வரை இருக்கும். அதை நான் வந்து லேர்ன் ஆஸ்ட்ரோவில் நிறைய லெவலில் எடுத்திருக்கேன். ஸோ மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் லைனாக இருக்கும். அதில் எந்தெந்த ஹவுஸில் உங்களுக்கு என்னென்ன பிளானட் ஃபில் ஆகிருக்குன்னு பாருங்கள். அதில் இன்னும் டீப்பாக படிக்க முடிஞ்சுதான் என்ன நட்சத்திரம்ல பொசிஷன் எடுத்துருக்குன்னு பாருங்கள். அதெல்லாம் தான் ரிசல்ட்டை காமிக்கும். என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படின்றத இன்னொரு டீப்பாக ரிசல்ட்ஸை காமிக்கும். ஸோ இந்த ரீடிங்கோட இந்த ஹாரோஸ்கோப் நான் மந்த்லி கொடுக்குறத மேட்ச் பண்ணிங்கன்னா தெளிவாக உங்களுக்கு என்ன நடக்க போகுது, அது எவ்வளோ தூரம் மேட்ச் ஆக போகுதுன்னு நீங்கள் புரிஞ்சிக்கலான்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. மற்றும் இந்த மாத பலன்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்னும் எவ்வளோ தூரம் அதை பெட்டராக பண்ண முடியுமோ பண்ணிட்டு தான் இருக்கும். இதில் நிறைய பேர் காம்போ பண்ண சொல்லி கேட்டிங்க. மாத பலன் காம்போ பண்ணுறது இட்ஸ் அ டாப் ஜாப். ட்ரான்ஸ்லேஷன் நான் பண்ணிடுறேன். பட் மாத பலன் இந்த அளவுக்கு காம்போ பண்ணுறது இட்ஸ் அ டாப் ஜாப். அது வந்து இன்னும் பயங்கரமான ஒரு காம்பினேஷன்ஸோடு நான் வந்து கால்குலேஷனை போடணும். அது ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். ஐ வில் ட்ரை த பெஸ்ட். மற்ற கமெண்ட்ஸ்லாம் ஆன்சர் பண்ணியிருக்கேன். அண்டு இந்த மாத பலன் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுனால மற்றவங்களும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வகையில் உங்களுக்கு பயன்படணும், அது சந்தோஷம் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த அஷ்டம சனி நடந்து முடிஞ்ச பிறகு நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், வீடை வாங்கிட்டோம், அதை பண்ணிட்டோம், லேட்டாக வந்து என்கிட்ட வந்து பார்க்குறாங்க. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்தால் நல்லது. இந்த இப்போ சப்போஸ் முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸை வந்து ஏதோ ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, அது ஒரு தடவை முன்னாடி கேட்டால் தப்பு ஒன்றும் கிடையாது. ஒரு கல்யாணம் பண்ண போகிறீங்க, அது கரெக்டாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணல, ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. முக்கியமான விஷயங்கள். அடுத்தது வந்து ஒரு வெஹிக்கிள் வாங்க போகிறீங்க, இது சரியான டைமா,
எந்த நம்பர் உங்களுக்கு லக்கியாக இருக்கும், அதை என்னைக்காவது செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அது ஒரு செக் பண்ணி பார்க்கலாம். வாஸ்து வீடு மெயின். வீடு வந்து நீங்கள் நல்லா இருந்தால் தான், எப்போயும் ஒன்று புரிஞ்சு, நீங்கள் வசிக்கிற வீடு உங்களுக்கு நல்லா இருந்தால் உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்கள் வசிக்கிற வீடுங்கிறது உங்கள் பர்டிகுலராக உங்கள் ராசிக்கு மட்டும் கிடையாது, அது ஃபேமிலி. ஸோ டோட்டலாகவே இந்த வாஸ்து மேப் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு நிறைய வீடியோ பண்ணி கொடுத்துருக்கேன். லேர்ன் வாஸ்துவில் போனீங்கன்னா அதுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் பண்ணி கொடுத்து அதெல்லாம் பாருங்கள், பார்த்து சரியாக பயன்படுத்திங்க. இல்லை அதை எப்படி சரி பண்ண முடியும்னு பார்த்துங்க. ஸோ தொடர்ந்து இந்த சேவையை உங்கள் மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்களும் எனக்கு ரொம்ப மனமார்ந்த ஆதரவு கொடுத்து தான் இருக்கீங்க. மியூச்சுவலாக நான் வந்து உங்களுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்களை ஷேர் பண்ணிக்கிறேன். நல்லபடியாக இந்த கிரக பயிற்சிகளாக நல்லபடியாக உங்களுக்கு நடக்கணும். இந்த மனமார்ந்த பிரார்த்தனை எல்லாம் வல்ல இறைவன்கிட்ட. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.